ஏவுகணை தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்ள துபாயில் பதுங்கு குழிகளே கிடையாது. அந்த அளவுக்கு உலகின் பாதுகாப்பான பகுதியாக அறியப்பட்ட துபாய் தற்போது ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களால் நிலைகுலைந்து நிற்கிறது. பரபரப்புக்கும் கொண்டாட்டத்திற்கும் பெயர் போன அந்நகரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மக்கள் நடமாட்டமே இல்லாமல் சாலைகள் வெறிச்சோடி கிடக்கும் அளவுக்கு அங்கு அச்சம் தலை தூக்கியிருக்கிறது. துபாய் மட்டுமல்லாமல் தமிழர்கள் அதிகம் பணிபுரியக்கூடிய கத்தார், குவைத், பஹ்ரைன் போன்ற வளைகுடா நாடுகளிலும் இதே நிலை நீடிக்கிறது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள், தூதரகங்களை மட்டுமே முதன்மை இலக்காக வைத்திருந்த ஈரான் தற்போது சொகுசு ஓட்டல்கள், துறைமுகம், தொழில்துறை பகுதிகள், விமான நிலையங்கள், எண்ணெய் உட்கட்டமைப்புகளையும் குறிவைத்து வருவது இச்சூழலை மோசமாக்கியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தை மட்டும் குறிவைத்து 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், 137 ஏவுகணைகள் வீசப்பட்டதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. பரபரப்பான விமான நிலையங்களான துபாய் மற்றும் தோஹா விமான நிலையங்களும் ஸ்தம்பித்து நிற்கின்றன. 2000க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் பலர் சொந்த நாடுகளுக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். சவுதி அரேபியாவின் அரசு எண்ணெய் நிறுவனமான அரம்கோவுக்கு சொந்தமான ராஸ்தனுரா சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. ராஸ்தனுரா வளாகம் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றாகும். தங்கள் நாடுகளின் மீதான தாக்குதல்களுக்கு அமைதியாக இருக்க மாட்டோம் என வளைகுடா நாடுகள் எச்சரித்துள்ள சூழலில் இந்த தாக்குதல்களை கண்டித்து அமெரிக்கா, கத்தார், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஜோர்டன், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்து கூட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளன.